பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில பேருக்கு அதை மேனியான்னு சொல்லுவாங்க, மேனியான்னு சொல்லுவாங்க. அதில் திரு அண்ணாமலைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லணும். அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, சூடாக வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு. நாக்கு சுட்டவனும் அவன் என்ன பண்ணுவான்னா, மோரை பார்த்தவன கூட ஊதி தான் குடிப்பான். அது மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் நம்ம திருப்பி அடித்தாலும், எவ்வளவு அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலையினுடைய அந்த போக்கு இருக்கின்றது. ஒரு சூடு சொர்ணமான இருக்கணும். எங்களுடைய கட்சி தலைவர்கள், குறிப்பாக பொன்மனச்செம்மல், இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அதே போன்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார ஏற்றத்திற்காக, குறிப்பாக சொல்றேன், ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள். அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், தன்னுடைய அரசில் குறிப்பாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91-96 ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2006 ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2014-2021 காலகட்டத்திலும் சரி, அந்த காலகட்டங்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தினார்கள். ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி திமுக எங்களை பார்த்த பிறகுதான் அவங்களே திறந்தாங்க. அம்மா அவர்கள் முதலிலே ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி அந்த ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் இதே புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை அன்றைக்கு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி, இப்தார் விருந்து அம்மாவுடைய செலவில், சொந்த செலவில் செய்தார்கள். அதன் பிறகு சில கட்சிகள் கட்சி சார்பில் செய்தார்கள். அதே போன்று கிறிஸ்துவ பெருவிழாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியிலும் சரி, அதே போன்று கிறிஸ்துவ பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சியிலும் சரி, பொதுவாகவே பைபிளை கோட் பண்ணுவாங்க, அதே போல குர்ஆனை கோட் பண்ணுவாங்க. அப்படி தன்னுடைய நெஞ்சத்திலே ஒரு மத நல்லிணக்கம், அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய சகோதரராக சரி, அவர்கள் இந்த மதங்களை மதித்து அதன் அடிப்படையிலே அதை கருத்துக்கள் மட்டும் சொல்வதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய அரசில் அதிகமான அளவிற்கு நன்மைகள் செய்தார்கள். நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு இலவசமாக அந்த அரிசி, அந்த கஞ்சி தயாரிப்பதற்கு அரிசி கொடுத்தது கிடையாது. நாகூர் சந்தன கூடு எடுத்துங்க, சந்தன பெருவிழா நடக்கும், அதுக்கு ஒரு சந்தன கட்டைகள்லாம் கூட அம்மா அவர்கள் அளித்தார்கள். அதே போன்று ஜெருசலம் செல்வதற்கு, அதே போன்று புனித யாத்திரை இஸ்லாமிய பெருமக்கள் செல்வதற்கும்,
அதே போன்று வக்ஃப் வாரியத்திற்கு இப்படி உலாமாக்கள் பென்ஷன், உலாமாக்களுக்கு சைக்கிள், இப்படி எவ்வளோ திட்டங்கள் எல்லாம் வக்ஃப் வாரியத்தில் நொந்து போயிருந்தது. அதுக்கும் வந்து பணம் கொடுத்து தூக்கி விட்டாங்க. அப்போ அவருடைய எண்ணம் என்ன? ஒரு மத நல்லிணக்கம், எல்லாம் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதநேயத்தோடு அணுகிய ஒரு மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மாவுக்கு. அம்மா படிச்சதே ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் தான், கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். பெங்களூர்லயும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படிச்சாங்க. அதே போல வந்து சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படிச்சாங்க. அப்படி படித்து விட்டு ஒரு பெரிய அளவிற்கு வந்து ஒரு திரைப்படத்திலும் சரி, அரசியலில் ஒரு பெரிய அளவுக்கு கோல் வச்சும் போது அவருடைய சிந்தனையே சரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதி மத இனங்களுக்கு இடமே கிடையாது. முழுமையான அளவிற்கு எல்லா மக்களும் வந்து எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய அந்த செயல்பாடு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் அவர் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். நான் கேட்கிறேன், திரு அண்ணாமலை ஏன் அவருக்கு வந்து அவங்க கட்சியில் தலைவர் இல்லையா? திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர், அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க? திரு வாஜ்பாய் அவர் வந்து கட்சியை வந்து பிஜேபியை வளர்த்தாரு, அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய பி டீம். ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்வெட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு பாலா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அதிகமான அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு போதை வஸ்துகள் அதிகமான அளவுக்கு வந்து நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில அதையெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்த ஒரு பிஜேபி ஒரு தலைவர் அடிப்படையில் ஏதாவது வாய் திறக்கிறாரா? இல்ல சட்ட ஒழுங்கா தினந்தோறும் கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சாதாரண நடக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் வந்து திரு அண்ணாமலை எடுப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் இன்றைக்கு எந்த நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கு முல்லை பெரியாறு அது திமுக உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட இன்றைக்கு அது செயல்படுத்துவதற்கு வக்கில்லாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லை திரு அண்ணாமலைக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும் போது அதை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை. அதே போல் நதிநீர் பற்றி பேசாமல் அவருக்கு இருக்கின்றதெல்லாம் ஒரே இது அம்மாவை பற்றி பேச வேண்டும். அப்படி என்ற வகையில தான் இன்றைக்கு அம்மாவுடைய புகழுக்கு வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்துக்குள் அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர். அம்மா வந்து ஒரு தெய்வ பலமைக்கவர். அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தி உடையவர்கள். அதே போன்று மதவெறி கிடையாது. ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் திமுகவுடைய பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடித்தனங்கள் எதுவும் தெரியக்கூடாத வகையில் திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி இது. அந்த வகையில தான் இன்றைக்கு வந்து அவருடைய வந்து அண்ணாமலையுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அதனால தான் சொன்னேன், எத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து சூடா இருந்து குடிச்சு நாக்கு சுட்டுக்கணும், மோரை வந்து குடிக்கும் போது ஊதி ஊதி குடிச்சா மாதிரி எத்தனை தடவை திட்டினாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணெல்லாம் கிடையாது. அது அந்த அளவுக்கு சூடு சொர்ணம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், தமிழ்நாட்டை போல இம்மெச்சூர்டு லீடர் கூட சொல்ல முடியாது, ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல்வாதி என்று சொல்ல மாட்டேன், அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை. இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லி அம்மா அவர்கள் வந்து திரு கி வீரமணி ஐயா அவர்கள் வந்து திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்குறாங்க. அப்படி இடஒதுக்கீடு பிரச்சனையில வந்து எல்லாமே தான் இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க. அப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கின்ற பழங்குடியினர்கள், ஆதி திராவிடர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கிற நிலையில 69% இடஒதுக்கீடு அதை
அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாதிட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கும் அந்த சமூக அந்த ஒரு இடஒதுக்கீடு அதை அனுபவித்து கொண்டு தமிழ்நாடு இருக்கிறது சொன்னால் நாம் நினைவு கூர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படியெல்லாம் ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனையை ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும் பிஜேபியும் செய்கின்ற அந்த கூட்டு சரிதான். என்ன காரணம் சார்? ஏன் அப்படி பண்றாங்க? இல்ல அதுதாங்க சொல்லிட்டேனே. அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா ராமர் கோயில் கட்டணும் ஜெயலலிதா கேட்டாங்க. அதே போல பாகிஸ்தான் 370 வந்து ஸ்கிராப் பண்ணணும்ன்றத ஆதரவு எல்லாமே ஜெயலலிதா பண்ணாங்க. இல்ல இப்போ திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா? நான் கேட்கிறேன், எந்த இடத்துல அம்மா கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை அதிமுக தலைவர்களே பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியலிருந்து நான் விலகிறேன். நான் கர சேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு பாபர் மசூதியும் இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி இதுவும் ராமர் கோயிலும் கட்டணும். இதுதான் அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து கர சேவைக்கு ஏதோ ஆள் அனுப்பிச்சு அதை அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட 91 96ல் எந்த அன்னைக்கு அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சகட்டத்தை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உளறலுடைய கட்சியாக இன்னைக்கு பிஜேபி மாறிட்டுது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு மிக பிரமாதமாக இருக்கிறது தமிழக அரசு சொல்லியிருக்கு, முதல்வரும் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் 868 பேரை இந்த 6 மாதத்தில் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறதாக ஆணையாளரே பேட்டி கொடுத்திருக்கிறார். சட்டம் இல்லை, இப்போ அதுவே ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கின்றதான் அர்த்தமாகுது. அப்போ எதிர்கட்சிகள் குறிப்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அவ்வப்போது பத்தின அறிக்கை விடுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு. இதெல்லாம் உரைக்குது திமுகவுக்கு. உடனே அப்பதான் கொஞ்சமாச்சும் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து எழுந்து உடனடியாக என்ன பண்றாங்க, அப்பதான் ஆக்ஷன் காமிக்கிறாங்க. கஞ்சா ஒழிக்கலன்னா அப்பதான் போலீஸ் போகுது. ரவுடி சந்தாசி ஆச்சுன்னா அப்பதான் 4 பேரை பிடிக்கிறாங்க. கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் சர்வசாதாரண. இன்றைக்கு இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு முதன்மை மாநிலம் சொன்னா தொழிலில் முதன்மை மாநிலமா, விவசாயத்தில் முதன்மை மாநிலமா, இல்ல கல்வியில முதன்மை மாநிலமா? கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் முதன்மை மாநிலம். கஞ்சாவில் போதை வஸ்துக்கள் அதுல முதல் மாநிலம். இப்படிதான் தமிழ்நாடு திமுக ஆட்சியில் வரலாறு படைத்ததுடைய. எனவே இதையெல்லாம் திரு அண்ணாமலை என்னைக்கா பேசுறாரு? இன்னைக்கு ஒன்னும் பேசுறதில்லை. அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதிமுக சீனும் வாங்கி கட்டிக்கணும், அந்த அடிப்படையில் வாங்கி கட்டியிருக்காரு. இனிமேலும் வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுகளை கண்டிப்பா திரு அண்ணாமலை சந்திக்க நேரம். இதோட நிறுத்துறது நல்லது. அண்ணாமலை எதுங்க இதுவரையில நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்ப எல்லாருமே தெய்வ பக்தி உண்டு. எல்லாருக்கும் தானே இருக்கு தெய்வ பக்தி. நீங்களா மதவாதிகளா? நீங்க நான் கேட்கிறேன், நீங்களா மதவாதிகளா? எல்லாம் நீங்க இந்துத்துவா? நீங்கெல்லாம் அம்மா தெய்வ பக்தி இருக்கு, அவங்க மதவாதி கிடையாது. அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட, ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்ற போர்வையை போத்துது. ஏன் பிஜேபி தலைவர்களா இருக்கின்ற வாஜ்பாய் பத்தி பேச மாட்டேன்றீங்க? வாஜ்பாய் இவரை பத்தி அத்வானி பத்தி பேச மாட்டேன்றீங்க? ஒரு அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம், ஒரு அரசியல் வியாபாரியோட விவாதிக்க முடியாது. ஆமா, அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டாண்டர்டை பாருங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு, இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு. வாடகை வீட்டில் தான் இருக்காரு. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்காரு, எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாரு, உழைச்சி சம்பாதிச்சார் அவரு. இல்ல அவங்க கட்சி கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இன்னைக்கு இது கட்சிக்கு சேர்த்திருக்கு. எல்லாம் என்ன 16,000 கோடி ரூபாய் உழைச்சி சம்பாதிச்சதா கட்சி?
அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்களை இன்னைக்கு ஏமாற்றிட்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு அரசியல் வியாபாரி, ஒரு அரசியல் வியாதி, ஒரு அரை வேக்காடு இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதம் பண்ணுமா? அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம். அது அரசியல் வியாதி பிடிச்சவர் அரசியல் வியாபாரியோடு வியாதிக்க நாங்க தயாரில்லை. டெல்லியில யார் ஆட்சி அமைப்பாங்க? என்னங்க யார் ஆட்சி அமைப்பாங்க? எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் வந்து எனக்கு ஜோசியம் தெரியாது. இன்னொரு ஒரு கட்ட தேர்தல் இருக்கு இல்லையா? முடிஞ்ச உடனே எங்கிட்ட கேளுங்க. பிஜேபி ஆட்சியில் சொல்றாங்க. முடிஞ்ச உடனே சொல்லுங்க. நீங்க முடிஞ்ச உடனே கேளுங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு தவறான கருத்தை முன்வைச்சா அதிமுக வந்து களத்தில் நின்று அதிகமான போராட்டம் வந்து ஈடுபட்டிருக்கு. ஆனால் தற்பொழுது அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் பல குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது நீங்க வாய்மொழி எதிர்ப்பு காட்டுறீங்களே தவிர களத்தில் எந்த ஒரு எதிர்ப்பும் இது பண்ண மாதிரி இல்லைங்க. ஒரு பிஜேபி பொறுத்தவரை நாங்க ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு சிறு வயது குழந்தை தான். அது வந்து ஒரு சவலை குழந்தைன்னு சொல்லலாம். அந்த வகையில் அவங்க கருத்துக்கு கருத்து நம்ம சொல்றவங்க. எங்களுக்கு பிரதான எதிரி யாரு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்லை, இப்ப அவர்களுடைய அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் வந்து புரியப்படும் போது கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய பொதுச்சாலை பொறுத்தவரை அதற்குரிய நடவடிக்கை எடுப்பார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்கள் வந்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தரப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நிலையில அதை குறித்து சட்டசபையிலோ எந்த ஒரு வாய்ப்பு தீர்மானம் எது பண்ணல. ஆனா தேர்தல் சமயத்தில் மற்றும் இஸ்லாமியர்கள் முக்கியமான ஒரு குடிமையான சிறைவாசிகள் விடுதலை பற்றி மட்டும் பேசுறாங்க. அது தேர்தலுக்காக மட்டும் தான் பேசியிருக்காங்க தவிர சிறுபான்மையோட இடஒதுக்கீடு பிளஸ் அவருக்குண்டான நிதி ஒதுக்கீடு இதை பற்றி வந்து அதிமுக வாய்ப்பு தம்பி உங்களுக்கு வேணா பிஜேபி தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, அதே போன்று திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, அண்ணா திமுக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, நான் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒரு ஒப்பீடு போட்டு உங்களுக்கு வேணா தரேன். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நன்மை பெறுகின்ற வகையில் முதல்ல என்ன ஒரு அமைதி. நீங்கள் போனால் உயிரோடு திரும்பி வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சலுகைலாம். ஆனால் அந்த அமைதியை நிலைநிறுத்தது யாரு? 91-96 பாபர் மசூதி பிரச்சனையாச்சு. ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தா இங்க? ஒரு இந்துக்களுக்கு பாதிப்பு இருந்ததா இங்க? ஒரு கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இருந்ததா? பாதிப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு தீவிரவாத தலை தூக்காமல் தமிழ்நாடு அமைதி பூங்கா, பீஸ் பிரிவிலிங் ஸ்டேட் என்ற வகையில் உருவாக்கி தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக உருவாக்கினாங்க. உங்களுக்கு நீங்க போய் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்க. அதாங்க முதல்ல. அடுத்ததாங்க சலுகை. அந்த ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நிலையை அதிமுக ஏற்படுத்துச்சு. சரி, திமுக 98 இதே திரு அத்வானி வந்து கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் வரும்போது என்ன நிலைமை ஆச்சு சொல்லுங்க? ஒரு குண்டு வெடிச்சது. கோயம்புத்தூர் வெடிச்சது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் வேட்டையாடப்பட்டாங்களா இல்லையா சொல்லுங்க? பர்தாவை தூக்கி பார்க்கறது, முஸ்லீம் பெரியவர் வந்து 1000 ரூபா வச்சிருந்தா தூக்கி குண்டர் சட்டத்தில் போடுறது, சிறையில் அடைக்கிறது, மசூதிக்குள்ள வந்து அத்துமீறி நுழையிறது, இதெல்லாம் வந்து எப்ப நடந்தது? எங்க ஆட்சி நடந்தது? திமுக ஆட்சி நடந்தது. திமுக ஆட்சியில் டிசம்பர் 6 அது வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அப்படியே வயிற்றுல வந்து நெருப்ப கட்டிட்டு போற மாதிரி போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஆனா அம்மா ஆட்சியில் டிசம்பர் 6 வந்தா எந்த இஸ்லாமிய மக்களும் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையாவது இஸ்லாமிய மக்களுக்கு இருந்ததா? கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். பாதுகாப்பையும் அளித்து உயிருக்கு உத்தரவாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி முழுமையான அளவுக்கு சலுகையும் கொடுத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. திமுக ஆட்சியில தான் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிறைய வாட்டி ஆட்சி அமைச்சிருக்கு. அந்த நேரத்தில் வந்து அவரோட விடுதலையை பத்தி நீங்க எந்த ஒரு முன்னெடுப்பு இருக்கீங்க? ஆனா இதே இப்பொழுது ஆட்சி வந்த திமுக தானே கைது பண்ண திமுக தானே இப்ப அவங்க திருப்பி விடுதலை பண்ணிருக்கு. என்ன ஒரு நடவடிக்கை எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, விடுதலை செய்யப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன போய் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க போய் அஃபிடவிட் எடுத்துப்பாரு. அது முதல்ல ஃபர்ஸ்ட் பேசு. தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி ஆகட்டும், மற்ற முக்கிய அமைச்சர் எல்லாமே அதிமுகவுடைய முகமா தெரியக்கூடிய தலைவர்களை அவங்க பிரச்சார கூட்டத்தில் பயன்படுத்துறாங்க. அப்பவே அதிமுக வலுவான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இன்னைக்கு மாநில தலைவர் பேசிட்டு இல்ல ஏங்க, அவங்க வேற வழி இல்லைங்க. அவங்க
அவங்களுக்கு யார் இருக்காங்க லீடர்ஸு? யார் அது யார் இருக்கா? ஒரு லீடர்ஸே கிடையாது. அதனால எங்கள் தலைவர்களை போட்டு வாங்கி கட்டிக்கினாங்க. என்னதான் போட்டாலும் படம் போட்டாலும் சரி, நிச்சயமாக ஓட்டு ஒன்றும் ரெட்டையில் ஓட்டு ஒன்றும் கண்டிப்பாக மாறாது. ரெட்டலைக்கு போட்ட ரெட்டலை கை போட்ட அந்த கை எப்போதும் ரெட்டலை தான் போடும். அதிமுக போட்ட கை எப்போதும் அதிமுக போடும். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. ஓகே. இந்த மாதம் தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கடையில் பாமாயில் அரிசி, அதில் வந்து பருப்பு, இது எதுவுமே வந்து சரியாக கொடுக்கப்படலை. பருப்பு எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லா கடையிலுமே தட்டுப்பாடு. இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை அடைஞ்சிருக்காங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அடுத்த மாதம் சேர்த்து வாங்கணும்னு சொல்றாங்க. ஆனால் டெண்டரில் நடந்த குளறுபடி தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு பரவல கருத்து இருக்கு சார். இதை பற்றி உங்களோட கருத்து சார்? அதுதாங்க இப்போ ஊடகங்களில் எல்லாத்துலேயும் வந்த செய்தி. அது உண்மையிலே அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ரேஷன் கடையில் போனால் பாமாயில் கிடையாது, ரேஷன் கடையில் போனால் சர்க்கரை கிடையாது, ரேஷன் கடையில் போனால் அரிசி கிடையாது, ரேஷன் கடையில் போனால் மற்ற எந்த பொருளும் கிடையாது. அடுத்த மாதம் வரல வயிற்றுல ஈர துணியை கட்டின்னு இருப்பாங்க ஏழை மக்கள் ஈர துணி கட்டின்னு இருப்பாங்களா? அப்படி வந்து ஒரு கொடுங்கோன்மையான அரசு. கேட்டால் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து எலெக்ஷன் பீரியடு ஏன் அப்போ சமயோசித புத்தியா இந்த அரசு செயல்படலன்றது தான் நம்ம அந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஒரு சமயோசித புத்தி இல்லாத ஒரு புத்தி கெட்ட ஒரு விடியாத அரசுனா இந்த திமுக அரசு தான். இன்னும் 2 வருஷம் மக்கள் வந்து படாத பாடுபட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இன்னும் 2 வருஷம் இவன் இன்னும் படாத பாட நிச்சயமா திமுக படுத்தோம். கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற வரல 2026 அந்த தேர்தல் முடிவு. அதே மாதிரி யாரு கூடயுமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன சீமான் வந்து விஜய் அழைச்சா வந்து போயிருக்காரு. தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து விஜய் இருக்காரு. இல்லைங்க, இப்போ வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயம் என்று பார்த்தா மக்களுடைய பேராதரவு தான் முக்கியம். கட்சி அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்க ஒன்று செயல்பாடு காட்டிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய செயல்பாடு மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா எது எப்படி இருந்தாலும் சரி 2026 பொறுத்தவரை மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்ம கழக பச்சான எடப்பாடி தலைமையில் அமையும். அது எழுதி வச்சு. ஓகே.